யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் இதே மாதிரி தான் தவறு செஞ்சுட்டு இருந்தது. அவங்களுக்கு யூனுஸ் நபி என்ன சொன்னாங்க, இந்த நாட்களை குறிச்சுக்கோங்க, இந்த அடையாளங்களை குறிச்சுக்கோங்க, நீங்க கேட்காதவர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி எப்படி ஆது சமுதாயம் அழிக்கப்பட்டுச்சோ, சமூக சமுதாயம் அழிக்கப்பட்டதோ, அதே மாதிரி நீங்களும் அழிஞ்ச போவீங்க சொல்லிட்டு தான் போனாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு என்னாச்சு, அதிகாலை நேரத்துல சூரியன் உதிக்கிற நேரத்துல அல்லாஹ் மென்மையான ஒரு காற்றை கொடுத்தான். அப்படியே அவங்க சொன்னாங்க, என்ன சொல்றாங்க, யூனுஸ் போய் தான் சொல்லிட்டு போயிட்டார் போல, பாத்தீங்களா எங்கேயாவது நமக்கு ஏதாவது இருக்கா, வேதனை இருக்கா, எவ்வளவு குளிரா ஜாலியா இருக்கிறோம் பாருங்க, ஏசி போட்ட மாதிரி இருந்திருக்கு அவங்களுக்கு. அப்படியே அந்த குளிர் என்னவா மாறிச்சு, வெப்பமா 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 மாதிரி சூடு தன்மை தாங்க முடியாம அந்த அளவுக்கு சூடு. அவங்க வச்சிருந்த கோழியும் குதிரையும் ஆடும் மாடும் எல்லாம் குதிச்சுக்கிட்டு துள்ளிக்கிட்டு ஓடுது, நிக்க முடியல, அதனால அந்த வெப்பத்துல இருக்க முடியல, ஓடுதெல்லாம். அப்போ அவங்க சமுதாயம் என்ன பண்ணிச்சு, எப்பவுமே அவங்களுக்கு அசாப் வரும், மாலை நேரத்துல சூரியன் மறைய நேரத்துல உங்களுக்கு அசாப் வரும்னு சொன்னாங்க. அவங்க எத்தனை மணிக்கு நம்ம கீழே சுஜுல விழுந்தாங்க, காலையில 10 மணி 11 மணிக்கு அவங்க சுஜுல விழுந்தவங்க தான். அந்த மன்னர் சொல்லிட்டாரு, யூனுஸ் நபி கூட்டிட்டு வாங்க, அவர் வந்தாதான் இந்த அசாப் நிற்கும், கூட்டிட்டு வந்துருங்க. நம்ம அல்லாஹ் கிட்ட அவர் சொன்ன அந்த ரப்பு கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், தௌபாவை மனசார கேட்போம். மன்னரே வந்து விழுந்துட்டாரு, மன்னரே விழுந்து எத்தனைக்கு விழுந்திருக்காங்க, சூரியன் மறையிற வரைக்கும் விழுந்திருக்காங்க, தௌபா கேட்டிருக்கிறாங்க. சமுதாயம் குழந்தையும் எல்லாமே கீழே விழுந்து தௌபா கேட்டிருக்கு. அல்லாஹ் என்ன பண்ணா, மன்னிச்சான். இன்னைக்கு இந்த சமுதாயம் தௌபா கேட்குதா, இந்த சமுதாயம் இன்னைக்கு அல்லாஹ்வை பயப்படுதா, இன்னைக்கு அல்லாஹ் சிறப்பு விருந்தினா யாரை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா, இவன் அடிக்க போறான், அவன் அடிக்க போறான், இது அப்படி நடக்க போகுது, இது இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது எல்லாம் யாருக்கு, அவங்கள அடிக்கிறதுக்கா? 5 வேளை தூடக்கூடியவர்களே, நன்மை தீமை தடுக்கிறத மறந்தவர்களே, உங்களுக்கு தான் இது இந்த வேதனை இருக்கு, நீங்க தான் அதுக்குரிய சிறப்பு விருந்தினா இருக்கிறீங்க, உங்களுக்காக வேண்டிதான் அப்பாவி மக்கள் அடி வாங்க போறாங்க. நீங்க தான் முதல்ல எதிரி எனக்கு, உங்களால அப்பாவி மக்கள் அடி வாங்க போறாங்க. யார் அப்பாவி மக்களே? குர்ஆன் போய் சேராதவங்க. ஆனா உன் வேலை நீ செய்யாதனாலதான் அவன் அடி வாங்குறான், அவனுடைய பாவ சுமை உன் மேலதான் நான் போடுவேன், நீ தான் முழு குற்றவாளின்னு சொல்லிட்டு அல்லாஹ் யாரை பிடிக்கிறான், நம்மளதான் பிடிக்கிறான். ஆக நம்மளோட நன்மையை கொண்டு அல்லாஹ் கிட்ட போய் சொர்க்கத்தை அடைய முடியாது, நம்மளுடைய செயல்களை கொண்டு அல்லாஹ் கிட்ட போய் அடைய முடியாது. எல்லாத்துலயுமே அல்லாஹ் என்ன பண்றான்னா தன்மையா தான் பேசுறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துவா கேட்டிருக்காங்க, ரப்பனா, எங்க கேட்டாலும் ரப்பனா எங்களுக்குன்னு தான் கேட்டாங்க, எனக்குன்னு கேட்கவே கிடையாது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நம்ம துவா கூட எப்படி கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேர்வழி காட்டு தான் கேட்கிறோமே தவிர எனக்கு நேர்வழி காட்டுன்றது அல்லாஹ் எங்கேயுமே சொல்லி தரல. அப்ப குடும்பமா மாறணும், குடும்பமா போய் சொல்லணும், குடும்பமா அல்லாஹ் கிட்ட இப்படி நடக்கக்கூடிய தௌபா, இப்படி நடக்கக்கூடிய செயலுக்கு குடும்பமா அல்லாஹ் கிட்ட என்ன பண்ணணும், தௌபா கேட்கணும். அப்படி தௌபா கேட்டோம்னா அல்லாஹ் கிட்ட நாளை மறுமை நாள்ல கொஞ்சம் அல்லாஹ் நம்மகிட்ட என்ன பண்ணுவான், இரக்கம் காட்டுவான், கொஞ்சம் அல்லாஹ் நம்ம மேல கருணை காட்டி அந்த சொர்க்கத்தை நம்ம கொடுப்பான். இல்ல அப்படின்னா நம்மளும் ஒரு குற்றவாளி தான்.